வரல. ஆனால் நான் ஜாபுக்கு வந்ததும் பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு வந்ததும் எங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நீங்கள் வந்துருந்தீங்க. நான் தான் நடந்தேன். ஃபிசிக்ஸ் நீங்கள் நடத்துறீங்க, எலக்ட்ரிசிட்டி. சரி, எனக்கு ஆனால் நீங்கள் எச்சமானதை விட ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் சார், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். I failed to be HM. ஆனா பிசிக்ஸ் சாரா வந்து நீங்க நான் சொல்ற இந்த சாதனை சாதாரண சாதனை. எத்தனை டாக்டர், எத்தனை இன்ஜினியர், பிசிக்ஸ் டீச்சரா நான் உண்மையிலே. ஆமா அதான் சார். இது நான் கெமிஸ்ட்ரி நான் படிக்கும்போது இருக்கேன் சார். வழங்க வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில முதல்ல நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாழ் வாழ்த்து. அமைதியே எல்லாரும் கொஞ்சம் சத்தமா பாடுங்க தமிழ்த்தாழ் வாழ்த்து. டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கியூபர்ட் தனசுந்தரம் ஐயா அவர்களையும், நம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பரிசு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்த திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும், அவர் தான் வந்து இந்த மெடிக்கல் கேம்புக்கு திருவாளர் புகழேந்தி அவர்களை இங்கே கூட்டுக்கிட்டு வந்தார். ஸோ இந்த நிகழ்வுக்கு அடிப்படை ஆணிவேராக இருந்தது திரு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அடுத்தது நம் பிள்ளைகளுக்கு வாழ்த்துறை வழங்க வந்துள்ள பென் ராபர்ட் சார், எல்ஐ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவர்களுக்கும், திரு கலிமுல்லா மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களையும், விமல்ராஜ் கணினி பயிற்றுனர் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட சான்றோர்களையும், நம்முடைய பள்ளி பெற்றோராசிரியர் கழக தலைவர் மற்றும் உள்ளூர் பெரியோர்கள், பரிசு பெற வந்துள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய மாதளம்பாடி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வருக வருகவென பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்வு இது. நம்ம சென்ற ஆண்டு ஒரு மெடிக்கல் கேம்புக்காக ஹரிஷ் சார் வந்து இங்கே வந்திருந்தார் நம்ம பள்ளிக்கு. அப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திருவாளர் புகழேந்தி ஐயா அவர்களையும் கூட கூட்டுன்னு வந்திருந்தார். நம்ம சென்ற ஆண்டு பள்ளி தேர்ச்சி, அந்த மாணவர்களினுடைய அந்த மதிப்பெண்கள் அதெல்லாம் அவர்கிட்ட காமிச்சப்போ நேராக நம்ம 10th கிளாஸ்க்கே வந்துட்டார். அவர் சார் வந்தார். 10th பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையுமே அன்றைக்கே சொல்லிட்டு போனார், 450க்கு மேலே மார்க் எடுக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் 5000 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். 450 மார்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 400க்கு மேலே எடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு 19 பிள்ளைங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அவர் இப்போ இங்கே வர முடியல, யூஎஸில் இருக்கார். பெரிய மனசு. ஸோ இந்த நிகழ்ச்சியை அவர் தலைமையேற்று சிறப்புரை, பரிசளிப்பு எல்லாத்தையும் செய்ய சொல்லி நம்ம டேனிஷ் மிஷன் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். ஐயா அவர்கள் இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தருமாறு அவரை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நம்ம டேனிஷ் மிஷன் சார், கியூபர்ட் சார் ஃபிசிக்ஸில் பெரிய புலி. எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் என்னென்னா, நான் +2 படிக்கும்போது அவர் டேனிஷில் ஃபிசிக்ஸ் சார், அவர்கிட்ட டியூஷன் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் நான் ஊர்லேருந்து வர்றது எனக்கு பஸ் டைமிங்கு, என்னால் அவர்கிட்ட டியூஷன் போகவே முடியல. +2 முடித்து அடுத்தது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஜாபுக்கு வரேன்.
ஜாபுக்கு பிடிஏ ஜாயின் பண்ண உடனேயே எங்களுக்கு ஒரு இன் சர்வீஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி 4 டீச்சர்ஸ் வராங்க. அன்னைக்கு சார் வந்தார், மின்னியல் நடத்தினார். எனக்கு என்ன நடத்தினார்னு கூட ஞாபகம் இருக்கு. அவ்வளோ சூப்பராக நடத்துவார் ஃபிசிக்ஸ் சார். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி டேனிஷ் மிஷன் 100 ஆண்டுக்கு மேலே புகழ் வாழ்ந்த ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பள்ளி ஒரு நமக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எங்களுடைய தலைமை ஆசிரியர் சங்கத்தின் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக எனக்கு சார் வந்து அந்த ஸ்கூலில் இடம் கொடுத்து அவ்வளோ சிறப்பாக செஞ்சார். நம்ம பிள்ளைங்களை வாழ்த்த அவர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. புகழேந்தி ஐயா சாருக்கும் இந்த வாய்ப்பை சார் கையில் அந்த பொறுப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. பிள்ளைங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதுக்கான பலன் நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மாடல் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். துரிஞ்சாபுரம் பிளாக்ல இருக்கக்கூடிய துரிஞ்சாபுரம் பிளாக் மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை கல்வி மாவட்டத்திலேயே 400க்கு மேலே மாணவர்கள் இருக்கக்கூடிய 2-3 பள்ளிகளில் நம்ம பள்ளியும் ஒன்று. எல்லாமே 170-200 பிள்ளைகள் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே 3 அடுக்கு மாடி வகுப்பறைகள் இருக்கு, கட்டிடங்கள் இருக்கு, கழிவறைகள் இருக்கு. இங்கே நம்மளுக்கு வகுப்பறை வசதி இல்லை, கழிவறை வசதி இல்லை, உட்கார்றதுக்கு பிள்ளைங்களுக்கு பெஞ்சும் இல்லை. நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நல்ல பிள்ளைகள் இருக்காங்க. அதை விட முக்கியமானது ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள். அதாவது டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு சார் வந்ததுமே அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ சிறப்பாக நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரியர்கள் இல்லாமல் நீங்கள் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் உள்ள ஆசிரியர் பெருமக்களால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஸோ இந்த விழாவுக்கு வந்துள்ள சான்றோர்கள் அனைவரையும் வரவேற்று, மாணவ செல்வங்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்று விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தலைமை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வாழ்த்து பிறப்பிக்கப்படுகிறது. தேர்ச்சி மற்றும் 400க்கு மேலே 24 பிள்ளைகள் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்கள வாழ்த்தி முதல்ல எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் திரு பென் ராபர்ட் சார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அப்படி கூட பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் முருகன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் நுழையும் போது மிகவும் அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் போர்டு சரியாக பார்க்கல, தொடக்க பள்ளின்னு தான் போட்டுருந்துச்சு. சரி, மேல்நிலைப்பள்ளி வேறு எங்கேயோ இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் யோசனை பண்ணோம். அப்புறம் கட்சியில் கண்டுபிடிச்சோம். அவ்வளோ ஒரு பின் ட்ராப் சைலன்ஸும் உங்கள் ஒழுக்கத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதே மாதிரி 100% ரிசல்ட்ன்றதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுவும் இந்த மாதிரி ஒரு ரூரல் பிளேஸில் நீங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க. உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கம், இங்கே வந்திருக்கக்கூடிய டேனிஷ் மிஷன் தலைமை ஆசிரியர், இதுக்கு பாலமாக விளங்கக்கூடிய மிரு ஹரிகிருஷ்ணன், இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கக்கூடிய புகழேந்தி சார், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி, நீங்கள் எல்லாம் அப்துல் கலாம் போல பெரிய அறிஞர்களாகவும் பெரிய அரசு அதிகாரிகள் வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு கலிமுல்லா சார் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துரை வழங்குவார். மற்றும் எங்களுடைய டேனிஷ் மிஷன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சார் கியூபர்ட் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் படித்த ஹரிகிருஷ்ணன் மற்றும் பென் டேவிட் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பசங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படித்தாதான் நம்ம முன்னேற முடியும்னு சொல்லி எல்லாருமே பாடுபட்டுருக்கிறாங்க. நம்ம தலைவர்களிலிருந்து எல்லா தலைவர்களும் என்ன ஆகுதுன்னா, படிங்க படிங்க படிங்க, படித்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும்.
படிப்பு வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, பயங்கரமாக படிங்க. அதாவது யாருக்கும் நம்ம தடை இல்லாமல் நல்லா படிங்க. படித்து பெரிய ஒரு விஞ்ஞானியாகவும் டாக்டராகவும் நிறைய இன்ஜினியராகவும் இந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவ செல்வம் எல்லாரையும் நல்ல ஒரு நிலைமையில் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றும் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்ற ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்போம். இந்த விழாவின் தலைமையாக ஏற்றிருக்கின்ற எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் செல்வர்களுக்கு ரொம்ப நேரம் பேசினா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு மூணு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது முயற்சி, ரெண்டாவது தேவையானது பயிற்சி, மூணாவது தேவையானது வெற்றி தானா வரும். முயற்சியும் பயிற்சியும் உங்களிடம் இருந்தால் வெற்றி தானா வரும். சார் எப்படி சார் முயற்சி பண்றது? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, மேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. எல்லா குழந்தைகளும் சொல்றேன், இந்த குழந்தையா நீங்க மண்ணில் பிறக்கும்போது யாராவது வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ பேபி ப்ளீஸ் கிரை கொஞ்சம் அழுவுங்க யாராவது சொல்றாங்களா? பிறந்த உடனே நீயா தான் அழுவுற, 6 மாசம் கழிச்சு நீயா தான் கவற. யாராவது லெஃப்ட் ஹேண்டுக்கு வைக்கோ ரைட் ஹேண்டுக்கு வச்சு திரும்பி படு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? நீயா தான் கவர்ந்து கொடுக்குற. அதே மாதிரி நீயா தான் முட்டி போடுற, நீயா தான் தவழ்ந்த. உனக்கு யார் டியூஷன் எடுக்கல, கிளாஸ் எடுக்கல, நீயா எழுந்து நின்ன, நடந்த, ஓடுற, பேசுற, எல்லாமே சேர்ந்து யார் தான்? நீ தான். உன் வாழ்க்கை முன்னேறதுக்கு காரணமா இருக்க போதும் நீ தான். உன்னோட முயற்சிக்கோ உன்னோட வெற்றிக்கோ எல்லாத்துக்கும் காரணமா முழு முயற்சியா இருக்க போது நீ தான். நீ மனசு வச்சா எல்லாம் நடக்கும். முயற்சி செய், தினமும் படி. படிப்புன்றது அறிவை பொறுத்த விஷயமோ மூளையை பொறுத்த விஷயமோ கிடையாது. அது ஒரு பயிற்சி, பிராக்டிஸ். டெய்லி புக் எடுத்து வாசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு வச்சுக்கோ. ஒரு நாள் வாசிக்காம தான் நான் இருக்கவே முடியாது. அதனால டெய்லி புக் எடுத்து வாசிக்க 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 உனக்கு பயிற்சி வர 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 எல்லா கேள்வியும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், வெற்றி தானே வரும். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய திரு ஹரிஷ் சார் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய முறை வந்துட்டார். அவர் நம்ம ஸ்கூலுக்கு நிறைய முறை வந்துட்டாரு, நம்ம நிறைய பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சிட்டாரு. அவருக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு வாக்குரை வழங்குவார். இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய எங்களின் தலைமை ஆசிரியர், நாங்கள் படித்தது 86 தான், இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு தலைமை ஆசிரியராக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, எங்கே போனாலும் ஆசிரியர்கள் தான். அதனால் என்னுடைய முதல் வணக்கம் அவருக்கு சொல்கிறேன். இந்த விழாவில் நேரம் கருதி நான் அனைவருக்கும் மொத்தமாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போது விமல் சொன்ன மாதிரி முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நார்த் இந்தியாவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு நபர், எனக்கு சரியான அந்த பெயர்கள்லாம் ஞாபகம் இல்லை, அவருடைய உறவினர், நெருங்கின உறவினரை வந்து ஒரு சின்ன குன்றை சுற்றிக்கிட்டு போகிறாங்க. நேரம் காலதாமதம் ஆனதுனால அவங்க இறந்துடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இறப்புக்கு காரணம் என்னன்னா, அந்த குன்றுக்கு இடையில ஒரு வழி இருந்தா நம்ம சீக்கிரம் போயிருக்கலாம், காப்பாற்றிருக்கலான்னு ஒரு மன உறுதி எடுக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் தான் ஒருவர் மட்டுமே அந்த மலையை வெட்டுறார், தனியாக வெட்டுறார். அந்த மலையை வெட்டிக்கிட்டே இருக்கார். ஊர் அவரை கிண்டல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய உறவினர் இறந்துட்டாங்க, நீ பைத்தியம் ஆயிட்ட, நீ தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு இருக்கன்னு. அவர் யார் பேச்சையுமே கேட்கல. அந்த குன்றை சுற்றிட்டு போனால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும்னா, அந்த குன்றை ஜஸ்ட்டு கிராஸ், அந்த குன்றுக்குள்ளே பூந்து போனால் ஒரு 15-20 நிமிஷத்தில் போயிடலான்னு சொல்லி தனி மனிதனா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் போராடி ஒரு பாதையை அவர் உருவாக்குறார். அந்த பாதையில் அதுக்கப்புறம் அரசாங்கம் விழிச்சுக்கிட்டு அவருக்கு அந்த மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் செய்கிறாங்க. ஒரு மலையை ஒரு தனி மனிதனால் கொடாய முடியும், வெட்ட முடியும் அப்படின்னா நம்மளாம் யார், எவ்வளோ பெரிய சாதனைகள் நம்மளால் செய்ய முடியும். இந்த பாடங்கள் நம்ம மனதில் நிற்காதா? அதற்கு தேவையானது உறுதி மட்டும்தான்.
தினமும் எழுந்துக்கும் பொழுது உங்கள் கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது, கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்குற விஷயம், நினச்சிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நபர் யாரு? நல்லா கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்துல சிறந்த நபர் யாரு? நீங்க தான். இந்த கண்ணாடி பார்க்கும் பொழுது தலை சிறந்த நபர் யாருன்னா நம்ம தான். சரிங்களா? நம்ம வந்து எப்பயுமே ஊக்குவிச்சுக்கணும். பிள்ளைகளுடைய கவனங்கள் கொஞ்சம் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப நம்ம பேசுறத கேட்டா நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவீங்கல்ல. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த நபர் யாரு? அது அந்த உறுதி வரலையே உங்ககிட்ட. காலைல கண்ணாடி எழுந்தவுடனே நம்ம தினமும் சொல்லிக்கணும், இன்னைக்கு இந்த ஒரு செயலை நம்மளை விட சிறப்பா யார் செஞ்சிருவா? நமக்கு நல்ல வழிகாட்டிகள் இருக்காங்க. இந்த உலகத்துல 2 இனம் மட்டும்தான் பிள்ளைகள் முன்னேறணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. யார் யார் தெரியுமா? பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள். இவங்களை தவிர உங்க முன்னேற்றத்துக்கு உழைக்கிறவங்க வேற யாருமே கிடையாது. நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட கை கோத்துட்டு வருவாங்க. ஆனா உங்களுக்கு பாதை அமைத்து கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோரும் ஆசிரியரும் தான். நான் பழச்சாறை வந்து உதாரணமா சொல்வேன். பழச்சாறு சாப்பிட்டுருக்கோமா? நிறைய. என்னென்ன பழம் இருக்கும்? எல்லா பழமும் இருக்கும். அந்த பழத்தை சாரா உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த சாறு தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல பழத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பழங்களுடைய பலன்களை எடுத்து வச்சுக்குவாங்க. எந்தெந்த பழத்தெல்லாம் அதில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நல்ல இந்த கெட்டு போகாத பழங்களை தேர்ந்தெடுத்து அதை உரித்து அதில் கொட்டையை நீக்கி அத்தனை விஷயத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி நமக்கு என்ன கொடுக்குறாங்க? அந்த மாதிரி தான் உங்கள் ஆசிரியர்கள். நீங்கள் ரொம்ப சுலபமாக சாப்பிட்ற அந்த பழத்துக்காக எவ்வளோ, பழச்சாருக்காக எவ்வளோ பழங்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ பாடங்கள் படிக்கிறாங்க, எத்தனை விஷயத்தை காணாது உங்களுக்கு சாராக கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? அந்த சாறு அதனுடைய சத்து அத்தனையும் புழிஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு. படிப்பாக கொடுக்குறாங்க, அறிவாக கொடுக்குறாங்க. நீங்கள் அனைவருமே அவங்க சொல்கிற விஷயங்களை கவனிச்சிங்கன்னா போதும், வேற எதுவுமே செய்ய வேணாம். எங்கள் சார் அப்போது பீட்டர் தாமஸ் சார்னு நினைக்கிறேன், அவர் சொல்லுவார் எங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது, அந்த பையன் வந்து படிக்கவே மாட்டான், எழுத மாட்டான் அப்படின்வாங்க. ஆனால் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட் பையன் அந்த பையன் தான். அவன் கவனம் பூரா அவர் ஆசிரியர் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, அது பூரா மைண்டில் வச்சிருப்பான். அவன் பாட்டு டெய்லி தனியாக இருப்பான். அவன் பாட்டு அவனுடைய தனித்திருக்க அவனுடைய செயல்பாடுகள்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மக்கு மாதிரி உட்காந்துருப்போம். எங்களை கிராஸ் பண்ணி அவன் போயிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவனுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவர் வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை சொன்னார், அந்த பையன் தான் நல்லா வருவான் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய ஆசிரியர் நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஒரு இடத்துலையும் கொஞ்சம் சிறப்பு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களை இன்னும் சிறப்பாக கவனிக்கிற இடத்துலையும் வச்சு உங்களை தரம் பிரித்து அழகாக கொண்டு வராங்க. அதுவும் எனக்கு இந்த மாதளாம்பாடி பள்ளியில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா 100% தேர்ச்சி. அது ஒரு சாதனை தான். நீங்கள் டவுன்லலாம் போனீங்கன்னா எத்தனையோ ஆயிரங்களை கொட்டி கொடுத்து பிள்ளைகளை எட்டு போய் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட்டு வழியில் கேட்குற அந்த பசங்க கேட்குற விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் ரொம்ப சுலபமாக அதை கடந்து வந்துட்டீங்க. உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு உறுதி. இப்போ உங்களுக்கு டார்கெட் என்ன? இப்போ 9th படிக்கிற பசங்க, இப்போ 10th போயிருக்க பசங்களோட டார்கெட் என்னன்னா, இப்போ யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாங்களோ அவங்கள விட ஒரு மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்து செய்வீங்களா? எது டெஸ்டினேஷனோ அடுத்த வருஷம் அது ஏறிட்டே இருக்கும். அவரை இம்ப்ரெஸ் பண்ணது புகழேந்தி, அவரை மெயினாக நான் புகழேந்தியை சொல்லணும். அவரை இம்ப்ரெஸ் பண்ணது 470 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு. அந்த பீரியடில் அவர் கேட்குறாரு, அவர் என்கிட்ட சொல்கிறார். ஏன்னா வரும்போது எனக்கு அவருக்கும் பெரிய ஆர்குமெண்ட். தமிழ்நாடு கல்வி ஆக்சுவலாக இன்னும் முக்கியமான விஷயம் நான் ஏதோ சொல்லணும்னு நினச்சி விட்டுட்டேன். நான் நீங்கள் தமிழ்நாட்டோட கல்விக்கு உதாரணமாயிட்டீங்க. இந்த கை தட்டுங்க. மாதளாம்பாடி ஸ்கூல் பிள்ளைகள் இல்லை, இந்த தமிழ்நாட்டோட கல்விக்கு உதாரணம் நீங்கள்லாம். இப்போ புகழேந்தி பாராட்டி இருக்கிறது மாதளாம்பாடி பள்ளியே இல்லை, தமிழ்நாட்டோட கல்வி முறையையும் ஆசிரியரையும் பாராட்டினார். நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அங்கிருந்து வரும்போது அவர் கூட பெரிய ஆர்குமெண்ட், இங்க கல்வி இப்படி இருக்கு, இந்த மாதிரி சிறப்பா இருக்கு நான் சொல்லிட்டே வரேன். அவர் கேட்டுட்டே வர்றாரு எல்லாத்தையும். இங்க வந்துட்டாரு. நான் என் கேம்ப் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு போயிட்டேன், புகழேந்தியை காணோம். எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக என் கூட சேர்ந்துக்கிட்டாரு. திரும்பி வண்டியில் போகும்போது அவர் என்கிட்ட சொன்னார், முதல் வார்த்தை, அரி என்னை மன்னிச்சிடு அரினார்.
என்ன மன்னிச்சிடுன்னா, இல்லை ஹரி நீ சொன்னது தான் கரெக்டு, இங்கே பாடத்திட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குது, அந்த பொண்ணு 470 மார்க் எடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி பஸ் வசதி இல்லாத ஒரு ஊரில், இந்த மாதிரி மக்கள் போக்குவரத்து இல்லாத விஷயங்கள்ல 470 மார்க்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த மன்னிப்பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். மாதளாம்பாடி பள்ளி மாணவர்கள் தான் அந்த மன்னிப்பு. யாருக்காக? இந்த மாநிலத்தினுடைய மாணவர்கள். நீங்க சரிங்களா? நீங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அதை ஃபாலோ பண்ணோம். அந்த இயர் முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் ஆச்சா சார்? 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவரு ஃபாலோ பண்ணாரு, சார் ஃபாலோ பண்ணாரு. நானும் உங்ககிட்ட லிஸ்ட் வாங்கி அமைச்சிருந்தேன். இதை ஒரு சிறந்த நிகழ்ச்சியா நடத்தணுங்கிறது புகழேந்தியோட இது. ஒரு நிகழ்ச்சி சிறப்பா நடக்கணும்னா அந்த நிகழ்ச்சியோட தலைமையாளர் சிறப்பா இருக்கணும் தான் எங்க சாரை அவரு நீங்க செய்யுங்க சார், கிட்ட இருந்து இதை பண்ணி கொடுங்க. ஏன்னா நாங்க நாளைக்கு வச்சிருந்தோம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நாங்க நாளைக்கு பண்றதா இருந்தோம். நாளைக்கு பண்ணியிருந்தா இவ்வளவு சிறந்த மனிதர் இங்க வந்திருக்க மாட்டார். அவருக்காகவே ஒரு நாள் முன்னாடி நாங்கெல்லாம் பேசி சாரை கூப்பிட்டு வரணும். ஏன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. எத்தனையோ 1000 மாணவர்கள் உருவான ஒரு பள்ளி. நாங்கள் அதை படித்தது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். 125 ஆண்டுகள் கடந்த பள்ளி அது. அந்த பள்ளியில் படித்த எல்லாருமே, எங்கள் பேட்சில் இருக்க எல்லாருமே இன்னும் நாங்கள் டச்சில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தது இந்த விழாவினுடைய தலைமை மற்றும் சிறப்பு உரை நம்முடைய டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள். உங்களுக்கு உண்மையாகவே இது கடவுளால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட், ஆசீர்வாதம் தான். கடவுளினுடைய பெரிய கிருபையினால நல்ல ஒரு கிளைமேட் பாருங்க. இந்த சூழ்நிலை வெயிலே இல்லை, நல்ல ஒரு இதமான சூழ்நிலை. முதலாவது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை குறித்து முதல் சொல்லிட்டுங்களா? நான் திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு காரணமானவர் எல்லாரும் சொன்னது போல மிஸ்டர் புகழேந்தி, என்ஜினியர் புகழேந்தி செல்வராஜ் அவர்கள் 86ஆம் ஆண்டு, 1986ஆம் ஆண்டு, இன்றோட 40ஆம் ஆண்டு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படித்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினவர். அவரோடு படித்தவர்கள் இங்க இருக்கிற எனக்கு முன்னால பேசின ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஹரி, தமுக அவருடைய மாவட்ட செயலாளர் அருமையான கலிமுல்லா அவர்கள், எல்ஐசி இன்சூரன்ஸில் பணியாற்றுகின்ற அருமையான பென் ராபர்ட் அவர்கள், இவர்களோடு சேர்ந்து இன்னொரு பெரிய டீமே இருக்கு. இவர்கள் எல்லோரும் டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியிலே 86ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்தவர்கள். ஒரு ஆக்சிடென்டலா அந்த ஒரு குழு அமைந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு காரணமாகி இருக்கிறார்கள். இவர்களோடு படித்தவர்கள் எல்லாரும் வெவ்வேறு இடங்களிலே சிறப்பாக இருக்கிறார்கள். மிஸ்டர் புகழேந்தி அவர்கள் 3 ஆண்டுகள் டேனிஷ் மிஷன் பள்ளியிலே கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தங்கி அவர்கள் படித்தார்கள். 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இவர்களோடு படித்தவர். அவர் கடந்த ஆண்டிலே திடீரென திருவண்ணாமலை பக்கம் வந்தவர். நான் படித்த பள்ளியை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி பள்ளிக்கு வெளியில் இருக்கிற கேட்டை வந்து நின்று ஒரு டிஷர்ட், ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, ஒரு ஒயிட் வேஷ்டி, சாதாரண வேஷ்டி, பெரிய அரசியல்வாதி வேஷ்டி இல்லை, ஒரு கேஷுவலா சும்மா டிராவலிங்காக அதோட வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. அந்த கேட்ல இருக்கிறவர் கேட்டிருக்காரு, வாட்ச்மேன் அவர் வந்து என்ன சார் வேணும், நான் ஸ்கூல் உள்ள விடுவாங்களா, பார்க்க முடியுமா என்று கேட்டவுடன் அவர் வந்து இல்லை ஹெட் மாஸ்டர் பார்க்கலாம், ஸ்கூல் அதான் நான் சொல்றது ஜனவரி 2ஆம் தேதி பள்ளி ரீஓப்பனிங் ஆன முதல் நாள், ஜனவரி மாதம் போன ஆண்டு, அப்போ 24ஆம் ஆண்டு. அவர் பார்த்த உடனே வாங்க உள்ள போலான்னு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு என்னை பார்த்தார். என்னை பார்த்தவுடன் அவர் மெய் சிலிர்த்து போன ரொம்ப நேரம் என்கிட்ட அந்த கதையெல்லாம் பேசினார். நான் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், நான் இங்கே 10ஆம் வகுப்பு படித்தேன்,
அப்புறம் சென்னை திருவள்ளூர்ல 12ஆம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். தமிழ் மீடியம், அதுக்கு தமிழ் மீடியம் படித்தேன். சிறந்து படித்ததுனால அண்ணா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்து அதன் பிறகு மாஸ்டர் டிகிரி எம்இ எம்டெக் படித்து அதன் பிறகு இங்கே சென்னையில் மற்ற இடங்களில் பல்வேறு நிறுவனங்களிலே டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியில் பணி செய்து 99ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று அங்கே 25 ஆண்டுகள் ஆகிறது. அவர் மனைவி அவங்களும் அவருடைய கம்பெனியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒரு ஆண், 2 பேருமே டாக்டர்ஸ். அவர் கதையெல்லாம் சொல்லிட்டு நான் படிச்ச டீச்சரை பார்க்கணும்னாரு. உடனே 2 வீலர்ல உட்கார வச்சு அவரை கூட்டு போனேன். அந்த டீச்சரை பார்த்த உடனே 2 பேரும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவருக்கு மனம் நெகிழ்ந்து போய் என்னிடம் வந்து இந்த பள்ளிக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து ஒரு நட்பு தொடர்ந்தது. எங்கள் பள்ளியிலே மிகப்பெரிய ஒரு சோலார் ட்ரீ, சூரிய சக்தி தரக்கூடிய ஒரு பெரிய மரம், கிட்டத்தட்ட 12-13 லட்சம் ரூபாய் செலவிலே அவர் நிறுவி கொடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு பள்ளிக்கு மிகப்பெரிய, அதாவது வந்து நம்முடைய தென் இந்தியாவிலேயே முதல் ட்ரீ அதுதான். அவர்கள் அதை டிசைன் பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான பல மீட்டிங்ஸ் நடத்தி அதை பள்ளியினுடைய விழாவின் பொழுது அவர்களே வந்து திறந்து வைத்தார்கள். அப்பொழுது இந்த நண்பர்கள் எல்லாரும் வந்தாங்க. அதே போல 125ஆம் ஆண்டு விழா கடந்த நவம்பர் மாதம் எங்கள் பள்ளியிலே கொண்டாடிய பொழுது அவர்கள் வந்து பங்கேற்று பிள்ளைகள் எல்லாருக்கும் அநேக கிஃப்ட் கொடுத்தார். எங்க பள்ளிக்கு அவரு 5 லட்சம் ரூபாய் பணமா கொடுத்தார். விழாவுக்கான செலவு, எல்லா பிள்ளைகளுக்கும் டி ஷர்ட், அப்படி அவர் யோசிக்கிறதெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர் அந்த கேப்ல அங்க வந்த நிகழ்வுக்கு வந்த நேரத்தில் இந்த மாதளம்பாடிக்கு மிஸ்டர் ஹரி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து உங்கள் பள்ளியை காண்பித்த பொழுது உங்கள் பள்ளி மீது அவருக்கு அதிகமான மகிழ்ச்சி, உங்கள் பள்ளியினுடைய மாணவர்களுடைய கல்வியை குறித்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். நகரப்புறத்தை விட கிராமப்புற பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு. பெண் பிள்ளைகளை தான் அவருடைய ப்ரிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இங்க வந்த உடனே பார்த்தேன் நிறைய பெண் பிள்ளைகள் 50-50 இருக்காங்க. கேட்டேன் 200 பாய்ஸ் 200 கேர்ள்ஸ், பெண் பிள்ளைங்க அதிகம் இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு என்று கிராமப்புற பிள்ளைகளை பள்ளி பருவத்தில் 10th இருந்தே அவர்களை தெரிவு செய்து அவர்களை +2 படித்த பிறகு அவர்களுடைய கல்லூரியிலே அவர்களை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கின்ற பிள்ளைகளை தெரிவு செய்து அவர்களை மேல் படிப்பை படிக்க வைத்து அந்த படிப்பு படித்தவுடன் அவர்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து அமெரிக்காவிலே அவர்களை பணியில் வைக்க வேண்டும் என்பதுதான் மிஸ்டர் புகழேந்தியுடைய கனவு. EEE எஜுகேட், எம்பவர் அண்ட் எம்ப்ளாய். பிள்ளைங்க கவனிங்க, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். எம்பவர், உங்களுக்கு இன்னும் ஆற்றலை கொடுத்து அந்த தகுதியை உயர்த்த வேண்டும். அடுத்தது உங்களுக்கு பணியை கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். யாரும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவர் அதற்கென்று ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கிறாரு, EEE. அதுல முக்கியமாய் கிராமப்புற பிள்ளைகள், அதிலும் குறிப்பாய் பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து அவர் பல்வேறு செயல்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அதற்கான ட்ரைனிங் சென்டர் அரக்கோணத்திலே திறக்க இருக்கிறார்கள். உங்கள் இந்த பள்ளியினுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். எட்டாத கனியையும் பிள்ளைகள் அடைய வேண்டும். கிராமப்புற பிள்ளைகளும் அமெரிக்காவிலே உயர்ந்த பணியில இருக்க வேண்டும். அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அவர் தன்னுடைய 25 ஆண்டுகள் அமெரிக்க நாட்டிலே அவர்கள் இருந்ததுனால அந்த 25 ஆண்டுகள்ல நாம இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம். நாம் நம் நாட்டுக்கு, நம் பள்ளிக்கு, நம் இனத்திற்கு, நம் ஜனத்திற்கு என்ன பிரதிபலன் செய்கிறோம் என்பதுதான் அவருடைய முக்கியமான மனதிலே தாக்கம். அந்த தாக்கத்தை அவர்கள் நிவர்த்தி செய்யும்படியாக தான் இந்த நிகழ்வே. இந்த நிகழ்வு ஏதோ இன்றைக்கு உங்களுக்கு பரிசு கொடுப்பது மாத்திரமல்ல, வருங்கால சந்ததிக்குமான இந்த நிகழ்வு தான். 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இருந்து நீங்க கவனிச்சுக்கலாம். இந்த பள்ளியில் மாத்திரமல்ல
கிராமப்புறங்கள்ல குறிப்பா இந்த பள்ளியில அவருடைய கவனம் மிக அதிகமா இருக்கிறது வந்து நேரடியாக பார்த்ததுனால. அதுல குறிப்பா இந்த பிள்ளைகளை +2 படிப்பதற்கு உதவி, அதுக்கு தான் ஒரு உதவி தொகையை கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் +2ல 600க்கு 575க்கு மேல நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கல்லூரிக்கான அவர்களுக்கு நிதி உதவியும் செய்யப்படும். கல்லூரியில் சேர்த்து படிக்க வைப்பதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு இருக்கின்றன. அதன் பிறகு கல்லூரி முடித்த பிறகு அப்படியே நீ வேலைக்கு போயிட முடியாது. அவர் பல்வேறு கம்பெனிகள் அவரை நண்பர்கள்லாம் சேர்ந்து அநேக அமெரிக்காவில் நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் அதுதான் ஓபன் பண்றோம். அநேக இடங்களில் வருங்காலங்களில் ஓபன் பண்ணப்படும். முதல் ட்ரைனிங் சென்டர் அக்டோபர் 3ஆம் தேதி அரக்கோணத்தில் திறக்க இருக்கிறார்கள். அதுல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து, இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பை கொடுத்து, அதன் பிறகு அவர்களில் சிறந்தவர்களை அமெரிக்க நாட்டிலே வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது அவருடைய மிகப்பெரிய கனவு திட்டமாய் இருக்கிறது. அதுல அடியனையும் அவர் வந்து ஒரு கருவியா பயன்படுத்துவது எனக்கு அதிக மகிழ்ச்சி. எனக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னதின் அன்பின் நிமித்தமாக தான் இந்த நாளிலே கூட உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த EEE என்று சொல்லக்கூடிய எஜுகேட், சொல்லுங்க, எம்பவர், எம்ப்ளாய், சொல்லுங்க, கல்வியை கொடுக்க வேண்டும், கல்வியின் மூலமாய் அவர்கள் தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுக்கு வாழ்வை அளிக்க வேண்டும், வேலை வாய்ப்பை கொடுத்து வாழ்வை அளித்து வருங்காலங்களில் நீங்களும் இது போன்ற பணிகளை மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நீங்க செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய உத்வேகம் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நான் பாராட்டுகிறேன். நான் வந்த உடனே தலைமை ஆசிரியர் முருகன் அவர்கள் என்னை வரவேற்ற பொழுது நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நான் ஆசிரியராக இருந்த பொழுது என்ன சிறப்பு என்பதை அவர் சொல்லும்போது எனக்கு கூச்சமாயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு என்னை பற்றி அவர்கள் வைத்திருக்கிற ஒரு நல்ல எண்ணம். உண்மையிலேயே மிஸ்டர் முருகன் அவர்களை வாழ்த்துகிறேன். அதை விட முக்கியமா இந்த பள்ளியினுடைய PTA தலைவர் அன்புக்குரிய தங்கராஜ் ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமா இது போன்ற ஒத்துழைப்பெல்லாம் இல்லை என்றால் கல்வி தரத்திலே இந்த பிள்ளைகளை, ஏழை எளிய பிள்ளைகளை, கிராமத்து பிள்ளைகளை உயர்த்தவே முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா, நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்தால்தான் இதை உயர்த்த முடியும். இன்னும் பெரியவர்கள், ஊர் பிரமுகர்கள், பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த பள்ளியில பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்கள், ஒருவேளை என்கிட்ட படிச்ச ஆசிரியரா இருக்காங்கன்னு தெரியல. இந்த பகுதியில் அநேகர் என்னிடம் படித்தவர்கள் இருக்காங்க. நீங்க படிச்சீங்களா? என்னமா 3 பேர் படிச்சீங்க. நீங்க சேட்டுடைய அம்மா தானே? கரெக்ட், சேட்டோட மனைவி. ரைட். சேட்டு என்கிட்ட நான் வேலைக்கு வந்த புதுசுல என்கிட்ட 9ஆம் வகுப்பு படித்த மாணவர். இன்று வரை என்னிடம் அதிகம் வந்தவொடனே யோசித்தேன், யாரும் இருக்காங்க அப்படின்னு. உட்காருங்கம்மா. ஒருவேளை நிறைய இந்த பகுதியில் அநேக பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்னிடம் படித்திருப்பார்கள், வாய்ப்பு இருந்தால் படித்திருப்பார்கள். இது கிட்டத்தட்ட 20 ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். உங்கள் எல்லாருடைய முயற்சிகள் தான் இந்த சிறப்புக்கு காரணம், இந்த நிகழ்ச்சிக்கு காரணம். உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக 10ஆம் வகுப்புல 62 பிள்ளைகள் தேர்வு எழுதி 62 பேரும் வெற்றி பெற்றது மாத்திரமல்ல, 5 பிள்ளைகள் 450க்கு மேல மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தா பெண் பிள்ளைகள் தான் எல்லாமே. சிவசக்தி, அபித குஜாம்பாள், ராஜலட்சுமி, நித்யா, ஸ்ரீநிதி. ஒருவேளை இந்த தாக்கத்துல தான் மிஸ்டர் புகழேந்தி அவர்கள் பெண் பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கான யோசனையை கொஞ்சம் அதிகமா, எல்லா பிள்ளைகளுக்கும் தான் பாய்ஸுக்கும் உண்டு, பட் அதுல வந்து அதிக முக்கியத்துவம் வந்து பெண் பிள்ளைகள். கடந்த ஆண்டுல பார்த்தாலும் கடந்த ஆண்டுல 450க்கு மேல வாங்கினவங்க கிருத்திகா, ஷீலா, மஞ்சு, பிரீத்தி, இந்த 4 பேரு. சசிகுமார், ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் 11ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்ப 12வது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த பிள்ளைகள், அதே போல 19 பிள்ளைகள் 400க்கு மேல மதிப்பெண் பெற்றிருப்பதெல்லாம் அதிக மகிழ்ச்சி. நகர்ப்புறத்துல எங்கள் பள்ளியில கூட அவ்வளோ
இவ்வளவு அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி இல்லை. எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருந்து நான் உட்கார்ந்து இருக்கும்போது நாம் நமது பள்ளியில கூட அவ்வளவு, ஏன்னா அவனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். ஆனால் கிராமப்புறத்திலே இந்த இடத்தில் ஆசிரியர்கள் வந்து ஒப்படைப்புடன் பணியாற்றி பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை உயர்த்துவது என்பது ஆசிரியர் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். வந்தவொடனே ஹெட்மாஸ்டர் கேட்டேன், முழுமையாக இந்த பள்ளிக்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பிடிஏ தலைவர் கேட்டேன், உட்காரவே மாட்டார் சார் அவர் என்ன நிற்பாரு, அவர் ஏதாவது செய்து கொண்டிருப்பார். அவருடைய மகள் டாக்டர் முடித்து இப்ப பிஜி பண்றாங்க, டாக்டராக பணியாற்றுகிறார்கள். இதெல்லாம் வந்து கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். நாம் சிறப்பாக பணிகளை செய்கிற போது நம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்கள், நல்ல சிறப்பாக இருப்பார்கள் என்பதற்கு தலைமை ஆசிரியர் உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நான் வந்து வரும்போது உங்க எல்லாரும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். பிரைஸ் வாங்குற பிள்ளைங்களுக்கு நான் தனியாகவும் கொண்டு வந்தேன். ஏனென்றால் இந்த நிகழ்வு என்பது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு. நான் பணி ஓய்வு பெறுகிறேன். அடுத்த மாதம் பணி ஓய்வு பெறுகிறேன். பணி ஓய்வு பெற்ற பிறகு மிஸ்டர் புகழேந்தி அவர்கள் அவர்களுடைய கம்பெனி சன்ஸ்ட்ரீம் மற்றும் அட்வான்ஸ் எனர்ஜி இந்த இரண்டு கம்பெனிகள் மூலமாய் ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஓபன் செய்கிறார்கள். அதற்கு என்ன டைரக்டராக நியமித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு இந்த கூடுகையில நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய பணியை அவர்கள் எதை வைத்து அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று எனக்கே தெரியல. அதன் பிறகு 2027 ஒரு சென்டர் ஒன்று அமெரிக்காவிலே ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அதாவது ரிசர்ச் சென்டர், கிளீன் எனர்ஜி ரிசர்ச் சென்டர் என்று ஒன்று. அதற்கான பணிகளுக்கும் என்னை ஈடுபடுத்த அவர்களுடைய ஆசை. நான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு ஏதோ இந்த நாளில் உங்களை உட்கார வச்சு பேசுறோம்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டத்திற்கான கூடுகை. இந்த கூடுகையின் மூலமாய் நீங்கள் உற்சாகத்தோடு படித்து நீங்கள் எல்லாரும் அமெரிக்க நாட்டில் மிக உயரிய ஒரு பொறுப்புல நீங்க வருவதற்கு இந்த கூடுகை பயனுள்ளதா இருக்கும். வாழ்க்கையிலே நீங்கள் சிறப்பான பிள்ளைகளாய், ஒழுக்கமான பிள்ளைகளாய், கல்வியிலே சிறந்த பிள்ளைகளாய் நீங்கள் வளர வேண்டும். இன்றைய நாளிலே அருமையான புகழேந்தி சாருடைய தகப்பனாரை அவர் வந்திருக்கணும். அவர் வந்து மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் தபால் நிலைய அதிகாரியாக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர்கள். அவர்களுடைய பெயரில் தான் இந்த பரிசுகளை, தகப்பனாரை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குகிறார்கள். அவருடைய தம்பி மிஸ்டர் கோபி அவர்கள் இன்று வந்திருக்க வேண்டும். அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்களும் இன்றைக்கு வர முடியல. ஆனால் என்னிடம் பொறுப்பை கொடுத்து நீங்க இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கு அதிக மகிழ்ச்சியா இருந்தது. ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே உங்கள் பள்ளிக்கு வந்தது எனக்கு அதிக பெருமை. உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாம் இங்க கவனிங்க, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு தெரியல. பிள்ளைங்க, நீங்க வந்து இந்த பள்ளிக்கு இவ்வளவு சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். சிறப்பு சேர்த்த பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்கள் இதை விட மிக சிறப்பான பிள்ளைகளாய் வருங்காலத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், உயர வேண்டும். எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்வான நிலைக்கு அடைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்பை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி 476 எடுத்திருக்க இந்த பிள்ளை. நாங்களுக்கு ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 மார்க் 5 மார்க் இந்த பிள்ளைக்கு சேரும். மா சிவசக்தி மாடல் ஸ்கூல். ஹரி சார் அவர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் எவ்வளவு நன்றியை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானு. இந்த பெருமை எல்லாம் பெற்றுக் கொடுத்த இந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு சார், அந்த டீச்சர்ஸ் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவ்வளவு டெடிகேஷனா செயல்பட்ட இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்லா உழைப்புமே அவங்களுடையது. அவங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் இந்த பிள்ளைகளோட வெற்றி வெளியே வந்திருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும். தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு அன்பான என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். முதலாவது இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியரை EEE, என்ன EEE சொல்லுங்க? எஜுகேட், எம்பவர், எம்ப்ளாய், இந்த மோட்டோவை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மிஸ்டர் புகழேந்தி அவர்கள் சார்பாக, அவர்கள் படித்த டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அருமையான தலைமை ஆசிரியரை வாழ்த்துகிறேன். மேல் பெற்ற பிள்ளைகளுக்கு மிஸ்டர் புகழேந்தி படித்த டேனிஷ் மிஷன் பள்ளியின் சார்பில் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஒருத்தராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நினைவு பரிசும் ஒரு டிஷர்ட், அவர் எங்களுக்கு கொடுத்த டிஷர்ட்டை உங்களுக்கு வழங்குறோம். இந்த பள்ளியின் சிறப்பான செயல்பாட்டிற்காக எங்கள் இந்த புகழேந்தி அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் அறிவுரைப்படியும் அவரோட கோபி சார், அவர் ஒரு டீச்சர், அவரு புகழேந்தி சாரோட தம்பி, அவருடைய அந்த ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலையும் இந்த ஒரு சிறிய கேடயம் அவன் உங்க பள்ளிக்கு இந்த வருஷத்துக்கான நீங்கெல்லாம் சேர்ந்து உங்க பள்ளிக்கு வாங்கி கொடுத்த இந்த கேடயத்தை தலைமை ஆசிரியர் உட்பட அந்த 10ஆம் வகுப்பு அனைத்து டீச்சரை வந்து ஒன்னா வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது மிஸ்டர் புகழேந்தி சாருடைய கம்பெனி அட்வான்ஸ் எனர்ஜி சன்ஸ்ட்ரீம் என்ஜினியரிங் சார்பில் இதில் எழுதியிருக்கிறத படிக்கிறேன். அரசு உயர்நிலை பள்ளி செல்வராஜ் அவார்ட் ஆஃப் அகடமிக் எக்ஸலன்ஸ் இன் ஹானர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெடிகேஷன் வி கிளாட்லி பிரசன்ட். இது அன்பளிப்பாக 2024-25ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துதல் தெரிவித்து மிஸ்டர் புகழேந்தி அவருடைய குடும்பம், அவருடைய தகப்பனார் மற்றும் அவருடைய கம்பெனியின் சார்பில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் 5 சப்ஜெக்ட் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுகிறது. தயவு செய்து வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன்.